ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் அப்பன் உனக்கு முக்கியமான செய்தியைத்தான் கொண்டு வந்து உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே. என் செல்லமே, உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஒருவர் என்னிடத்திலே மிக முக்கியமான ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறார். அந்த வேண்டுதலுக்கு நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். நான் எதற்காக சரி என்று சொன்னேன்? அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா? இப்படி உனக்காக வேண்டுதல் வைத்தது யார்? அவர்கள் உன்னை அழிக்க முயற்சி ஏதேனும் செய்கிறார்களா என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் உன்னிடத்தில் இந்த அப்பன் சொல்லிவிட வந்திருக்கிறேன். ஒருவேளை அவர்கள் உன்னை அழிக்க நினைப்பவர்களாக இருந்தால், என் பிள்ளையே, இதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் நடக்கின்றது, யாரால் நடக்கின்றது, என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. பல பிரச்சனைகள், பல உண்மைகள் உன் வாழ்க்கையில் அங்கங்கே மூடி கிடக்கின்றது. இவற்றையெல்லாம் நீ அறிந்து கொள்ள முடியாமல் தான் என் பிள்ளையே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்படிப்பட்ட இவை எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு எப்படி ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையினுடைய மனநிலையை நான் அறிந்து கொண்டேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலை என்னவென்று இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. இவை எல்லாமே எந்த அளவிற்கு உன்னை சோதனைக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறது என்பதை உன்னுடைய அறிவை வைத்து நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உனக்காக ஒருவர் ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறார், அல்லது உன்னை பற்றி ஒரு விஷயத்தை என்னிடத்திலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்றால் அதன் மீது என்னுடைய கவனம் நிச்சயமாக அதிகமாகத்தானே இருக்க வேண்டும். நான் இதை என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எதற்காக இந்த பிரச்சனைகள் வந்தது, இவர்கள் எதற்காக நம் இடத்தில் இப்படி சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னவென்று நடத்தி காட்டத்தானே வேண்டும். அதனால் இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்து விட்டேன். உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சென்று விடலாம் என்று வந்திருக்கிறேன். உன்னை ஆட்டி படைத்த பல கஷ்டங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த பல விருப்பங்கள் என்று இவையெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இன்னொருவரோடு தொடர்பு படுத்தித்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த வாழ்க்கையே உனக்கு கஷ்டங்கள் நிறைந்ததாகவும் சோதனைகள் நிறைந்ததாகவும் வலிமிக்கதாகவும் இருக்கிறது என்பதை இந்த அப்பனால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் செல்லமே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளில் இருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும். உனக்கு வருகின்ற உன்னுடைய அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் உன்னை நீயே மீட்டெடுக்க வேண்டும். இதற்கு இடையில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி உள்ளே வந்து உன்னை பற்றியும் சில விஷயங்களை சொல்கிறார்கள் தெரியுமா? அதையும் நீ சற்று கவனிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு சோதனைகளும் உன் வாழ்க்கையிலிருந்து இனிமேல் உன்னை வெளியே கொண்டு வர முடியாத நிலைக்கு தள்ளிவிட பார்க்கிறது. இனிமேலாவது என் குழந்தை, உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த அப்பன் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் என் குழந்தையே, நான் உன்னோடு இருந்து உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அப்பன் எந்த ஒரு தவறான விஷயங்களையும், எந்த ஒரு கெடுதல் நடக்கக்கூடிய விஷயங்களையும்
விடமாட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் என் தங்கமே, சந்தோஷங்கள் உன்னை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைத்து செல்லும். அப்பேற்பட்ட இந்த சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வாழ்க்கையில் எந்த இடத்திற்கு அனுப்பிச் செல்லப் போகிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இது போன்ற ஒரு வேண்டுதல் என்னிடத்திலே வந்தது. இதுபோன்று என் குழந்தையே ஒருவர் என் முன்னால் வந்து சற்று கண்களில் நீர் ததும்பி நின்று கொண்டிருந்தார். நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதற்கு என்னிடத்தில் நீ எனக்கு ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டார்கள். என் வாழ்க்கையில் இந்த நல்ல விஷயத்தை நடத்தி தர வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் சொல்லி இருந்தால் நானும் என்னவென்று கேட்டு அவர்களுக்கு அதை செய்து கொடுத்திருப்பேன். ஆனால் அவர்கள் கேட்டது என்ன தெரியுமா? அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் இப்பொழுது இருக்கின்ற இந்த மோசமான நிலையை பற்றியும் அப்படியே என்னிடத்தில் சொல்லிவிட்டார். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்றும், எப்பொழுதும் நீ சிந்தி கொண்டிருக்கின்ற இந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லி இருந்ததால் இதையெல்லாம் இவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? இவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார்? என் பிள்ளையே, யாரிடத்தில் உன் கஷ்டத்தை நீ சொன்னாயோ, யாரிடத்தில் உன் வேதனைகளை எல்லாம் நீ சொல்லி அழுதாயோ, அந்த ஒருவர்தான் என் முன்னால் வந்து உனக்கான வேண்டுதல்கள் வைத்து அவர்கள் உன்னை பற்றி சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை. நானும் யாரோ உன் வாழ்க்கையை அளிக்கத்தான் என் முன்னால் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இவர்களின் கண்ணீரில் அத்தனை ஒரு உண்மையான அன்பு இருந்தது. இவர்கள் கண்ணீர் சிந்த நினைத்ததில் உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகள் நிஜமாகவே இருந்தது. உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதனால் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் சிலர் இருந்தாலும் சில நல்ல எண்ணங்களை கொண்டவர்களும் இப்பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் உனக்கு என்ன வந்தாலும் சரி, எல்லோரையும் நாம் வெறுத்துவிட முடியாது அல்லவா? யாரை நம்ப வேண்டும், யார் சொல்லும் வார்த்தைகளை நம்பக்கூடாது, அதையெல்லாம் நீயாகவே தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் என் பிள்ளையே, யாரிடத்தும் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்றால் இவையெல்லாம் உனக்கு ஒரு நாளும் ஏமாற்றத்தை கொடுக்காது. அவர்கள் உனக்கு கெடுதலையே செய்தாலும் அது உனக்கு மிகுந்த பாதிப்பை கொடுத்து விடாது. இதை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை காலமும் என் பிள்ளை இழந்த ஒவ்வொரு சந்தோஷங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி நீ நிச்சயமாக பெறத்தான் போகின்றாய். என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகின்றது என்பதையும் புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். இந்த அப்பன் சொல்வது போல நீ கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் இருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கு நல்லதொரு அன்பு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் எதையும் அவ்வளவு எளிதாக தூக்கி எறிந்து பேசி விடாதே. வாழ்க்கையை அவ்வளவு எளிதாக நீ வெறுத்தும் விடாதே. ஏதாவது ஒரு வழியில் தெய்வம் வந்து உனக்கு நல்லதை செய்து கொண்டுதான் இருக்கும். உதவிகளை எல்லாம் செய்யும் பொழுது அந்த உதவி யார் மூலமாக பெறப்பட்டது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்கு நடக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றுமே இனி உன்னை எந்த அளவிற்கு வாழ வைக்கப் போகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். கஷ்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த துன்பங்களை நீ நிச்சயமாக தூக்கி எறிந்து விடுவாய். தேவையில்லாத எதையும்
பெரிதாக்க கண்டு கொள்ளாமல் அப்படியே விட்டு விடுவாய். என் தங்கமே, நீ பட்ட அத்தனை கஷ்டங்களையும் அவர்கள் சொல்லும் பொழுது கண்கள் கலங்கித்தான் போனது. இப்படி உனக்கு வேதனைகள் கொடுக்கக்கூடாது என்று சொல்கின்ற அன்பு, இப்படி உனக்கு வேதனைகளை கொடுக்கக்கூடாது என்று சொல்கின்ற ஒரு அன்பு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்றால் இந்த அன்பினை நீ ஒரு நாளும் இழந்து விடாதே. அந்த அன்பு யார் என்பது உன் அப்பன் சொல்லப் போகிறேன். அதை நான் சொல்கின்ற வார்த்தையிலேயே நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். என் தங்கமே, அவ்வளவு எளிதாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த அன்பினை நீ விட்டு பிரிந்து விடாதபடி நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, அப்பன் சொல்லக்கூடிய அன்பானது உன்னுடைய தாய் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இரு.